ஹரிஷ் கல்யாண் மற்றும் MS பாஸ்கர் நடிப்பில் விறுவிறுப்பான பார்க்கிங் திரைப்படம் இப்போது உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட்ஸ்டாரில். பொங்கலோ பொங்கல், தி சென்னை சில்க்ஸின் ஹாப்பி பொங்கல். லெட் த செலிப்ரேஷன்ஸ் பிகின். தேமுதிக வாங்குச்சுன்னு சொல்றாங்களே, யாராவது நிரூபிக்க முடியுமா? கூட்டணி இருந்தப்போ வாங்கல இல்ல. திமுக உடைக்க நினைச்சது அதிமுக உடைக்க நினைக்கலையா? அதான் முன்னாடி அவங்க உடைச்சிட்டாங்களே. பேசுனாங்க இதே அலுவலகத்தில் பேசும் பொழுது, கேப்டன் நீங்க என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு பின்னாடி நான் நிற்கிறேன். தலைவருக்கு அப்போ ஒரு செய்தி வருது, அது சங்கடத்தை எதுவும் அரசியல சங்கடத்தை ஏற்படுத்தி கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இருக்கக்கூடிய ஆட்கள்ல கொஞ்சம் பேர்த்த நாங்கள் பிளவு ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு செய்தி தலைவருக்கு வருது. எங்கிட்ட நீ வைக்கலனாலும் ஆளை தூக்குவேன் அப்படின்னு சொன்னது யாரு? சொன்னது ஒவ்வொரு தரப்பு. வெளிப்படையாக சொல்ல போனால் காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எப்படி வேணாலும் அதை விமர்சிக்கலாம். அன்றைய இடத்துல அன்னைக்கு காலையில் நடந்த சம்பவம், 40 பேர்த்துல இருக்கக்கூடிய 29 பேர் ஜெயிக்கிறாங்க. அப்ப இந்த 40 பேர் தியாகியா, ஒட்டுமொத்த 25 லட்சம் தொண்டர்கள் தியாகிகளா? மக்கள் நல கூட்டணியை கடுமையா விமர்சிச்சாரு கேப்டன். அப்புறம் கடைசியில் இவரே அந்த இதில் போயிட்டார் முதலமைச்சர். அதுக்கு நான் விளக்கம் சொல்ல தயாரா இருக்கேன். அதுக்கு கடமையும் இருக்கு. அதாவது சுஜிதா இருந்தாரு, அண்ணி இருந்தாங்க, அவங்க பார்த்து அவங்க காலில் விழுந்து சீட்டு வாங்கிட்டு போனவங்க தானே வெளியே போனாங்க. என்னால் நிரூபிக்கவும் முடியும். சாதாரணமாக அதில் டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க. நான் நேரடியாக முதல்ல பார்த்தது எளிமையான ஒரு மனிதன். சாதாரணமாக ஒரு தட்டி விழாத்தில் சாப்பிட்டு தவிர நம்ம பார்த்தோம். எதையும் எதிர்பாராமல் செஞ்ச உதவிகள் அது. இந்த உதவிகளுக்கு மக்கள் காட்டின மரியாதையாக தான் நான் எதிர்பார்த்தேன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிக அலுவலகத்தில் தான் நாம் இப்போ இருக்கிறோம். கேப்டன் மறைஞ்சி 13வது நாள் இன்றும் அவருடைய ரசிகர்கள், அவருடைய தொண்டர்கள், பொதுமக்கள் அவருக்கு அஞ்சலி செலுத்துகிற நிகழ்வு நடந்துக்கிட்டே இருக்குது. அதை நம்ம உள்ளே வரும்போது பார்க்கலாம். தொடர்ந்து அவங்க அஞ்சலி செலுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. இந்த விமர்சனங்கள் குறித்து நம்மிடம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார். 42 ஆண்டு காலமாக விஜயகாந்துடன் தொடர்பில் இருப்பவர், சேலம் மாவட்ட செயலாளர், முன்னாள் தேமுதிக பொருளாளர், மாநில பொருளாளர் திரு சேலம் இளங்கோவன் அவர்கள். வணக்கம் சார். இன்றைக்கி 13வது நாள். இன்றைக்கும் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்துறதெல்லாம் நம்ம பார்த்தோம். கேப்டன் மறைவு உங்களுக்கெல்லாம் ஒரு தாங்க முடியாத இழப்பு தான். முதல்ல கேப்டன் ரசிகர் மன்றத்தில் எப்படி உள்ள வரீங்க நீங்கள்? நக்கீரன் நேயர்களுக்கான என்னுடைய வணக்கம். தலைவர் கேப்டன் அவர் ஆரம்ப காலத்தில் முதல்ல அவருடைய திரைப்படம் நான் பார்த்த படம் அகல் விளக்கு. ஆத்தூரில் அப்போல்லாம் டென்ட்டு கொட்டா தான் இருக்கும். அந்த டென்ட்டு கொட்டாயில் வேலம் தேட்டர்னு சொல்லி ஆத்தூர் புதுப்பேட்டையில் ஒரு இருந்தது. அதில் தான் அகல் விளக்கு தலைவருடைய நான் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்குள்ள முதல்ல அவர் படம் பார்த்தேன். 82ன்னு நினைக்கிறேன். அதிலிருந்து அவருடைய படத்தின் மூலிமா அப்படி ஈர்க்கப்பட்டு ஒவ்வொரு திரைப்படம் வரும் பொழுதும் நாங்கள் தொடர்ந்து அவருடைய திரைப்படத்தை போய் பார்ப்போம். முதல் நாளில் போய் பார்க்கறது உண்டு. இப்படி வரும்போது தொடர்ந்து அவருடைய புரட்சிகரமான வசனங்கள், இந்த மக்களுக்கு ஏதாவது ஒரு படம்னு இருந்தால் ஒரு செய்தி இருக்கும் அந்த படத்தில். அகல் விளக்கில் ஒரு அரசியல்வாதியாக ஒருவர் அவர் அந்த அரசியல்வாதியாக அந்த மக்களுக்கு சேவை பண்ணுவார். அதேமாதிரி நான் சுட்டி மலரில் அவர் படத்தில் பார்த்திங்கன்னா, அவர் காதலித்த பொண்ணு வேறு ஒருத்தர் விரும்புகிறாங்கன்னு தெரிஞ்சோடனே அந்த பொண்ணுக்கு அவரோட திருமணத்தை தெரிஞ்சிக்கிற மாதிரி அந்த கதாபாத்திரம் அமைஞ்சிருக்கும். அப்போ அதை தொடர்ந்து தூரத்து இடைமுழக்கம், சட்டபுரி இருட்டரை, நீதியின் மறுபக்கம், இப்படி தொடர்ந்து அனைத்து படங்களையும் நான் தொடர்ந்து முதல் நாள் அவர் படம் வருதுன்னா பார்க்குறதுண்டு. அப்படி வரும் பொழுது நான் சூட்டிய மலர் அப்படிங்கிற படம் ஷூட்டிங் முடித்து அது இப்போ ப்ரொடக்ட்ஸு இப்போ எனக்கு தெரியும். ஆனால் அப்போ யார் அந்த படத்தை டைரக்ட் பண்ணாங்க அப்படின்னு அப்போ தெரியாது எனக்கு. இப்போ தெரியும். சேலம் கோவிந்தராஜ், எக்ஸ்எம்எல்ஏ வெங்கடாச்சலம், அந்த ஃபேமிலி தான் அந்த படத்தை எடுத்தாங்க. அப்போ முடித்து வரும்போது நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்து ஸ்ரீ சரவணா டோர்ஸ் ஒரு ஒர்க் ஷாப்பில் ஒர்க் பண்ணேன். என்னுடைய பள்ளி படிப்பை தொடர முடியல அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது, அப்போல்லாம் ஏதாவது ஒரு ஒர்க் ஷாப்பில் போய் வேலை பார்த்தா தொழில் கற்றுக்கிட்டா நம்ம ஒரு பிழைப்பு நிரந்தரம் பண்ணிக்கலாம், தொழில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நிலையில் தான் இருந்தோம்.
அப்படி வந்து நான் ஒர்க் ஷாப்பில் வேலை பார்த்துட்ருக்குள்ள ஒரு நாள் இரவு வேலை பார்த்துட்ருக்கோம், மெக்கானிக்கல் ஒர்க்கு பார்த்துட்ருக்கும்போது ஒரு அம்பாஸ்டர் காரில் வந்து 30 விலாஸ் அண்ணாமலை ஹோட்டல்னு சொல்லி ஒரு 30 விலாஸ், அந்த 30 விலாஸ் முன்னாடி வந்து அம்பாஸ்டர் காரில் நிறுத்தி சாதாரணமாக வந்து அதில் டிஃபன் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார். அவர் டிஃபன் சாப்பிட்றாருங்கிற செய்தி எனக்கு தெரியாது, உள்ளே ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ என் ஃப்ரெண்டு வந்து அவர் ரஜினி சினிமா எடுத்தார், அவர் நீதிமான் பேர். அவர் ஓடியாந்து உங்கால் வந்திருக்காரு டே எனக்கு கிண்டல் பண்ணார் கம்மனரா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இல்லை வாடான்னு கையை பிடிச்சி இழுத்துட்டு போய் காமிக்கும். நான் நேரடியாக முத பார்த்தது ஒரு எளிமையான ஒரு நடிகராக இருக்கக்குள்ள எளிமையான ஒரு மனிதன், சாதாரணமாக ஒரு 30 விலாசில் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தவரை நான் முதல்ல பார்த்தேன். அப்போ தான் முதல் சந்திப்பு. பேசுனீங்களா? பேசினேன், கை கொடுத்து பேசினேன். அப்போ வந்து அதே இடத்துல ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் இருந்தார், தட்சிணாமூர்த்தி. அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 ரூபா நோட்டை கொடுத்து அதில் கைத்து வாங்கன்னு சொன்னார். அது தலைவர் போட மாட்டேன்ட்டார். பழத்தெல்லாம் கையெழுத்து போடக்கூடாது, நீ வேறு ஏதாவது பேப்பர் எடுத்துருவா அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் எங்களுடைய லெட்டர் பேடு ஷீட் எழுதுகிற அதை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதில் கையெழுத்து வாங்க, முதல் கையெழுத்தா. இது அதை எப்படி அதை அதாவது அதெல்லாம் எங்களுடைய காலத்தில் ஆரம்ப காலத்தில் முதல் சந்திப்பில் நடந்த சம்பவம் அது எனக்கு. இப்போ அதுலேருந்து ரசிகர் மன்றத்தில் இருக்கீங்க, அதுக்கப்புறம் கட்சி ஆரம்பிச்சோன்னே கட்சிக்குள்ளே வரீங்க. மறைந்த அன்னைக்கு வந்த கூட்டம் அது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அதை நீங்கள் தேமுதிக தலைமை எப்படி பார்க்குது? அது அதாவது தேமுதிக தலைமை எப்படி பார்க்குது அப்படிங்கிறத விட ஏறக்குறைய ஒரு 50 ஆண்டு காலம், அரை நூற்றாண்டு இந்த மக்களுக்கு அவர் செய்த தர்மங்கள், ஆரம்ப காலத்திலேருந்து அவர் பல தர்மங்கள் செஞ்சுருக்கார், பல உதவிகள் செஞ்சுருக்கார் மக்களுக்கு. எதையும் எதிர்பாராமல் செஞ்ச உதவிகள் அது. அந்த உதவிகளுக்கு மக்கள் காட்டின மரியாதையாக தான் நான் பார்க்குறது. தமிழ்நாட்டு மக்களும் சரி, மற்றவங்களும் சரி, அரசியலுக்கு அப்பாற்பட்டு இது பண்ணுவோம். அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா அது ஒரு மரியாதையை நான் எதிர்பார்க்குறது. இப்போ தேமுதிகவை தாண்டி அனைத்து கட்சியும் வந்திருக்கிறாங்க. அனைத்து கட்சிகளும் கூட அனைத்து கட்சி சார்பாக ஊர்வலம் நடந்தது. தமிழ்நாடு எங்கும், தமிழ்நாட்டில் அனைத்து மாவட்டங்களிலும் நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள், இந்த மாதிரி எல்லா இடங்களிலும் எங்கள் தேமுதிக தொண்டர்கள் கேப்டனுடைய அஞ்சலிக்காக இங்கே வந்துட்டாங்க. குறிப்பிட்ட பேரை தவிர்க்க முடியாதவர்கள் அங்கே இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கி இருக்க திமுகவை சார்ந்தவர்கள், திமுகவுடைய பிரதிநிதிகள், அங்கே அந்த லோக்கலில் இருந்த சேர்மேன் அல்லது அங்கே இருக்கக்கூடிய நிர்வாகிகள், அதிமுக நிர்வாகிகள், அதேமாதிரி மற்ற மாற்றுக் கட்சிகள், எல்லா அரசியல் கட்சியுமே இதில் வந்து யாருமே தவிர்க்கலை. கம்யூனிஸ்ட், இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட், அத்தனை அரசியல் கட்சிகளும், பாட்டாளி மக்கள் கட்சி, விடுதலை சிறுத்தைகள், அத்தனை கட்சியினுடைய பிரதிநிதிகளும் அந்தந்த ஊராட்சியில் அவர்களாகவே தலைவர் படத்தை பிரிண்ட் பண்ணி வைத்து, நாங்கள் இல்லைங்கிற குறையை அவங்க வந்து அந்த இடத்துல பூஜித்து நினைவஞ்சலி செலுத்தி புகழஞ்சலியும் அங்கே பேசி செலுத்தியிருக்காங்க. இதை பார்க்கும்போது அரசியலுக்கு அப்பாற்பட்டு ஒரு மனிதனை நேசித்த தலைவராக எங்கள் தலைவர் வாழ்ந்திருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கும்போது அது எங்களுக்கு வந்து மிகப்பெரிய பெருமையாக மட்டும் இல்லை, அவர்கள் எல்லாருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் இப்போ நீங்கள் சொன்னீங்க நிறையா பேர் இங்கே வந்துட்டாங்க, வர முடியாதவங்க அங்கங்கேருந்து அஞ்சலி செலுத்தினாங்க அப்படின்லாம் சொல்கிறீங்கள. இங்கே வந்த கூட்டத்தை பார்த்துட்டு அன்றைய தினம் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் வந்து பேசினாங்கல்ல, இதை வந்து அவங்க அரசியலாக ஆக்கிட்டாங்க. இது வந்து 15 லட்சம் பேர் வந்துட்டாங்க, இதை வந்து நம்ம இப்போ வந்து கேப்டன் நினச்சதை நம்ம வந்து நிறைவேற்றுவோம் இப்படிலாம் பேசுகிறாங்க. இது அந்த மாதிரிலாம் பேசியிருக்கக்கூடாது. இது வந்து ஒரு முடிஞ்சு ஒரு 2-3 நாள் கழிச்சு பேசியிருந்தா கூட பரவாயில்ல, அன்றைக்கி பேசுனது வந்து இதை வந்து அப்படியே அரசியலாக தான் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. அதாவது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எப்படி வேணாலும் அதை விமர்சிக்கலாம். நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். அன்றைய தினத்தில் அன்றைக்கி காலையில் நடந்த சம்பவம் அன்று மாலை வரலும் பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டங்கள் வரும் பொழுது அரசே முன்வந்து ஒரு அவருடைய ஒரு எதிர்க்கட்சி தலைவர் அரசியலுக்கு அப்பாற்பட்டு அரசாங்கமே முன்வந்து முதலமைச்சரே முன் வந்தார்.
அதுக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவரே நேரில் வந்து பார்த்தாரு. தயாநிதி மாறன் சார் பேசுனாங்க. எல்லா அரசியல் அந்த அரசு துறையில் இருக்க எல்லாம் பேசுனாங்க. உங்களுக்கு இடம் வேணும்னா நாங்கள் ஏற்பாடு பண்ணி தரோம், நீங்கள் வாங்கன்னு சொன்னாங்க. நீங்கள் கொண்டு வந்து உங்களுக்கு மரியாதையை அரசு மரியாதையை நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. நீண்ட நேரம் ஒரு ஆலோசனைக்கு பிறகு தான் எங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டாங்க. இல்லை அது சரியான விஷயந்தான், நம்ம ராஜாஜிகள் மட்டும் விட்டுருங்க, அது வந்து ஒர்க்கு நடந்துகிட்ருக்கு, மற்ற எந்த இடம்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் இது பண்ணுறோன்னாங்க. அப்புறம் அவங்களே இடத்த சொன்னாங்க, தீவுத்திடல் சொன்னாங்க, இன்னொரு ஸ்கூல் ஒன்று சொன்னாங்க. அப்போ வந்து தீவுத்திடலே ஓகே, அந்த இது புறாமே ஏற்பாடுகள் அவங்களே பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்க. நாங்கள் இங்கே 9:15 மணிக்கு அந்த தகவல் உறுதிப்படுத்துகிறோம். நாங்கள் இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு முன்னாடி அனைத்து அரசு துறைகளும் கமிஷனர், கார்பரேஷன் ராதாகிருஷ்ணன் சார், அதே மாதிரி வந்து போலீஸ் துறை கமிஷனர் எல்லாருமே அங்கே குழுமி அதுக்கான மேப் போட்டு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. இது ஏன் நான் சொல்லணும்னா, அவங்களுக்கும் தேமுதிக சார்பில் மேடம் அவங்க வந்து நன்றி சொல்லியிருக்காங்க, நானும் நன்றி சொல்கிறேன். அதாவது நான் வந்து இந்த ரசிகனா தொண்டனா அந்த கட்சியில் பல பொறுப்பில் இருந்த நான் அவருக்கு வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். முதலமைச்சருக்கு அவர்களுக்கும் அரசுக்கும் நன்றி சொல்கிறோம். அதே மாதிரி அதிமுகவை சேர்ந்த முன்னாள் முதலமைச்சரும் அவங்களும் வந்து நேரடியாக வந்தாங்க. அவங்களும் அவங்க கட்சி சார்பில் எல்லா இடங்களிலும் இரங்கல் தெரிவித்தாங்க. திமுக அதிமுக இணைஞ்சு இரங்கல் கூட்டம் நடந்தது எங்கள் தலைவர் கேப்டனுக்கு மட்டும்தான் தமிழ்நாட்டில். வேறு யாருக்கும் நான் பார்க்கல, என்னுடைய இதுக்கு பார்க்கல. அவங்களும் இவங்களும் இணைந்து எல்லா இடத்துல இரங்கல் கூட்டம் நடத்தினாங்க, கலந்துக்கிட்டு இருக்காங்க. இப்பவும் கலந்துக்கிட்டு இருக்காங்க பல இடத்துல. ஆத்தூரில் கூட இந்த மாதிரி கலந்துக்கிட்டாங்க. என்னுடைய ஊரில் கூட வந்து கலந்துக்கிட்டாங்க. சட்டமன்ற உறுப்பினரும் கலந்துக்கிட்டார், அதிமுக நகர செயலாளரும் அவரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க மாவட்ட செயலாளர் இங்கே சென்னையில் இருக்கிறேன், அதனால் முடியல அப்படின்ட்டார். இது அரசியலை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை யாருமே. முதல்ல வந்து எங்களுக்கு ஏதோ எங்கள் அந்நியார் எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் இப்போ வந்து சில விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஒரு அவர் வந்து ஏறக்குறைய எங்கள் தலைவர் 2014 உடம்பு முடியலன்னு எங்களுக்கு தெரியும். படிப்படியாக அவங்க அமெரிக்கா கூப்பிட்டு போகிறாங்க, சிங்கப்பூர் போனாங்க, துபாய் கூப்பிட்டு போனாங்க, புருக்லின் கூப்பிட்டு போனாங்க. எல்லா இடத்துலையும் ட்ரீட்மெண்ட் பண்ணது எங்களுக்கு தெரியும். ட்ரீட்மெண்ட்டுக்காகவே தலைவரை கூப்பிட்டு போய் அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணதெல்லாம் தெரியும் எங்களுக்கு. ஆனால் அவங்கள வந்து அரசியலாக்கி அரசியல் போர்வையில் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காழ்ப்புணர்ச்சிக்காரமாக சில பேர் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். முதல்ல இல்லை, அவர் வந்து கொஞ்சம் நல்லா இருந்தப்பயே, நீங்கள் 2014 சொல்கிறீங்க, அதுக்கு முன்னாடி அந்த காலகட்டத்தில் நல்லா இருந்தப்பயே அவங்களும் சுதீஷும் உள்ளே வந்துட்டாங்க, கட்சி உள் வகுறாங்கல்ல, தலையிடுறது இல்லை செய்கிறாங்க. இல்லை, அதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, அதிமுக திமுக மாற்று அரசியல் கட்சிகளை இல்லாமல் ஒருத்தர் வந்து கட்சி ஆரம்பித்தாருன்னா அது தலைவர் கேப்டன் தான். அவங்க குடும்பம் இல்லாமல் எப்படி நீங்கள் வந்து இதில் அவங்களுடைய பர்மிஷனோ அவங்களுடைய ஆலோசனையோ அல்லது அவங்களுடைய இது இல்லாமல் எப்படி அதில் நடக்க முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன் இப்படி வரக்கூடாது? நீங்கள் இப்போ நம்ம வந்து திமுக ஆரம்பித்த காலத்தில் அண்ணாவோட சேர்ந்து ஐபிஎம் தலைவர்கள் ஆரம்பித்தாங்கன்னு நம்ம வரலாறு பார்க்குறோம். திமுக வந்து பிரிஞ்சு வந்து தலையீடு இருக்கிறத வந்து தவறு யாரும் சொல்லலை. அது வந்து அவருக்கு விருப்பமானவங்கள, அவருக்கு நெருக்கமானவங்கள அவர்கிட்டே நெருக்க விடுறது இல்லை. அவர் மதிக்கிறவங்களையே அவர்கிட்ட நெருக்க விடுறது இல்லை. அப்படிலாம் இருந்ததுன்னா, ஒரு சாதாரண குடும்பத்தில் ஒரு கிராமத்தில் ஆயர்பாடியில் பிறந்த இளங்கோவனை வந்து கொண்டு வந்து ஏன் கட்சியோட பொருளாளர் ஆகிறவர்களும் எப்படி பார்ப்பாங்க? அன்றைக்கி கடைசி இறுதி அஞ்சலியில் கூட அந்த வாகனத்தில் ஏற்றி என்னை வந்து நீங்கள் கூட வாங்க பேசுங்க அப்படின்னு சொல்லி என்னை ஏன் கூட கூப்பிடணும்? நான் ஒரு மாவட்ட செயலாளர் தானே. இன்றைக்கி என்னையும் கூப்பிடணுங்க, ஏன் எனக்கு அனுமதிக்கணும்? அது கிடையாது. அவங்க எப்பயுமே தைரியமாக அவங்க ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அவருக்கு அடுத்தாப்புல இந்த 6 ஆண்டு காலம் தலைவர் பேச முடியாத இருந்த நிலையில் அவர் பேசுகிறத இவங்க பேசுனாங்க, அவர் நினைக்கிறத சொன்னாங்க, கட்சி அவங்க வழி நடத்தினாங்க. அதை தான் நினச்சி பார்க்கணும். அப்போ அந்த தைரியம் அந்த இடத்துல ஒரு பெண்ணாக இருந்தும் தன்னுடைய கணவருடைய இறப்பு அதுவும் தாண்டி அந்த தொண்டர்களையும் மக்களுக்கு அவங்க ஆறுதல் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருந்தாங்க. அதனால சொன்னாங்க, எங்கள் கட்சியில் அவங்க தலைவருக்கு அப்புறம் அவங்க தான் அந்த இடத்த பூர்த்தி பண்ணக்கூடியவங்க. அப்படி இருக்கும்போது ஏன் கட்சி வீழ்ச்சி அடையுதுன்னு கேட்குறாங்கல்ல, வெளில போகிறாங்களே. சரி, இவங்க வந்து கேப்டன் மாதிரியே செயல்படுறாங்க, கேப்டன் எப்படி எல்லாத்தையும் அரவணைச்சு போனாரோ அதே மாதிரியே போனாங்க அப்படின்னா தேமுதிக ஏன் வீழ்ச்சி அடையுது அப்படி ஒரு கேள்வி வருது இல்லை? கொள்கை பிடிப்போடு அவரோடு இருந்தவங்க எல்லாருமே அவரால் அடையாளம் காட்டப்பட்டவங்க, அவரால் வந்து எம்எல்ஏ ஆனவங்க, அவரால் கட்சி பதவி அடைந்தவங்க, அவங்களால்
உடன் இருந்தவங்க, அவங்க இந்த கட்சி பிடிப்போட கொள்கை பிடிப்போடு இருந்தாங்கன்னா தேமுதிக எப்படி வந்து வீழ்ச்சி அடையும்? இப்போ மாற்று அரசியல் இயக்கத்தில் வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி எடுத்துக்கங்க, அதில் இருக்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அதில் ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர் மாற்று கட்சிக்கு போனது எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் மட்டும்தான் கம்யூனிஸ்டில். கொள்கை பிடிப்பு வேணும் சார். ஒரு அரசியல் இயக்கம்னா ஒரு தலைவனுக்கு பின்னாடி போகிறோம்னா அந்த தலைவர்கிட்ட இருக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகள் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிட்டு போய் பயணத்தை செஞ்சிருந்தா அந்த கட்சி வீழ்ச்சி ஆகிறதுக்கோ தோய்வடைகிறதுக்கோ வாய்ப்பு இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க கொள்கை பிடிப்போடு இருக்கணும் அப்படின்னு. அவங்க வெளியேறின அவரால் அடையாளம் காட்டப்பட்ட எம்எல்ஏக்கள் அதை நீங்கள் சொல்கிறீங்க, அவங்க தானே சொல்கிறாங்க இந்த குறையவே. அவங்க யாருமே கேப்டனை குறை சொல்லவே இல்லையே. கேப்டனை குறை சொல்லவே முடியாது. மக்கள் மத்தியில் அது கேப்டனை குறை சொல்லலாம், அவர்கள் வந்து வெளியில் நடமாட முடியாது. அதுதான் உண்மை. எல்லாருமே இங்கேருந்து போய் விமர்சிக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் சொல்கிறேன், என் கூட பயணித்த கூடயே இருந்த என் மாதிரி வந்து அமைப்பு செயலாளர் இருந்தவர் கூட அவர் வெளியில் போகாமல் இருந்திருக்கணும். இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன மாதிரி இப்போ அவங்களுக்கு உரிய மரியாதையோ அவங்க சொல்கிற பேச்சும் கேட்கல, கருத்தை கூட ஆலோசிக்கலைங்கிறத முடிட்டு தானே வெளில போகிறாங்க. அரசியல் பாரம்பரியத்திலிருந்து வந்தவங்க யாரும் இந்த கட்சியில் இல்லையே. உங்களுக்கு உரிய மரியாதைங்கிறது என்ன? ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருக்கக்கூடிய பல லட்சம் தொண்டர்கள் இருக்கக்கூடிய கட்சியில் 234 தொகுதியில் நின்ன 2006 நின்ன வேட்பாளர்கள் இருக்காங்க. 2009 நின்ன பார்லிமெண்ட்டுக்கு நின்ன தனியார் நிற்கும் போது நின்ன வேட்பாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வாய்ப்பு 2011 41 பேருக்கு கிடைக்குது. தலைவரை விட்டுருங்க, மீதி இருக்கிற 40 பேருக்கு 40 பேர்த்தில் இருக்கக்கூடிய 29 பேர் ஜெயிக்கிறாங்க. அப்போ இந்த 40 பேர் தியாகியா, ஒட்டுமொத்த 25 லட்சம் தொண்டர்கள் தியாகிகளா, அல்லது அந்த சட்டமன்ற தேர்தலில் நின்னவங்க தியாகியா? 2006 நின்னாங்கல்ல, அதே தொகுதியில் நின்னவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு தானே இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ யார் தியாகி? உங்களை அடையாளம் காமிச்சது யார்? உங்களை சட்டமன்ற உறுப்பினர் ஆக்குறதுக்கு யார்? உங்களுக்குன்னு என்ன கொள்கை இருக்குது? தலைவருடைய கொள்கையை பின்பற்றி தானே நீங்கள் வந்தீங்க. அப்போ அவர் கொள்கையோடு சேர்ந்து தானே போகணும். அன்னைக்கு வந்து எங்களுடைய அந்நியாரம் உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? இவங்களை தெரியலையா? இல்லை, அந்த கூட்டணி நேரத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகள் வந்து முரணாக இருக்குது. 2011 2006 நீங்கள் சொன்னீங்க தனித்து நின்னாங்க, அனைத்து தொகுதியிலும் தனித்து நின்னாங்க, தலைவர் மட்டும் ஜெயிக்கிறாரு. 2011 கூட்டணி வைக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது உடனே அவங்கள்ட்டே அதிமுகவிலே முரண்பட்ட கருத்துக்கள் வருது, அங்கே கூட்டணி பிரச்சனை ஆகுது. திருப்பி அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. அதாவது 5 வருஷம் அவங்கள்ட்ட எதிர்கட்சி தலைவர் பதவியை வேணாம்னு தூக்கி போட்டு வந்துட்டார் கேப்டனு. அப்படி பிரச்சனை ஏற்பட்டுட்டு அவங்கள்ட்டே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இதெல்லாம் வந்து வேண்டாம் அப்படி தானே வெளியில் வந்தவங்க சொல்கிறாங்க. அதுதான் தவறான செய்தி. உள்ளே இருந்தவங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் இதுல எந்த இதுக்கு முதல் முறையாக உங்களை மக்கள் நல கூட்டணியை வந்து கடுமையாக விமர்சிச்சாரு கேப்டனு. அந்த கூட்டணிக்கு யார் ஓட்டு போடுவா அப்படின்னு. அப்புறம் கடைசியில் இவரே அந்த இதில் போயிட்டார் முதலமைச்சர். அதுக்கு நான் விளக்கம் சொல்ல தயாராக இருக்கேன், அதுக்கு கடமையும் இருக்கு எனக்கு. அதாவது அதிமுக கூட்டணியில் இருந்து 41 இடங்கள் பெற்று 29 இடங்கள் எதிர்கட்சி தலைவர் வந்தாங்க. வந்துட்டு சட்டமன்றத்தில் வந்து பஸ் கட்டணம் மின் கட்டணம் உயரும் பொழுது அங்கே சட்டமன்றத்தில் நம்முடைய குரல் எதிர்கட்சி முறையில் நம்ம குரல் எழுப்புறாங்க. அங்கே சர்ச்சை ஆகுது, அங்கேயே வந்து கலவரம் வருது, அங்கேயே அந்த சட்டமன்றத்திலேருந்து தலைவர் வந்து வெளிநடப்பு பண்ணுறாங்க, செய்தி கொடுக்குறாங்க. திரும்பவும் அதிமுகவோட கூட்டணி அப்படிங்கிற நிலைப்பாடு வேண்டாங்கிற முடிவோடு தான் தலைவர் இருந்தார். மாற்று இயக்கங்கள் அவர் வந்து கலைஞர் கூட பார்த்திங்கன்னா அந்த தருணத்தில் பால் நலகி பல நாளைக்கு பால் விழும் அப்படின்லாம் அவர் சொன்னாங்க. கூட்டணி அப்ரோச் பண்ணாது தான் இல்லைன்னா நான் சொல்லலை. திமுகவும் அப்ரோச் பண்ணாங்க, அதிமுகவும் அப்ரோச் பண்ணாங்க. தலைவர் வந்து இரண்டும் வேணாங்கிற நிலையில் தான் நம்ம இருந்தோம். இவங்க வந்து நம்ம கட்சி வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் அந்த கட்சியை அவங்க பிளவுபடுத்துகிறாங்க. அதாவது இந்த 9 சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக வந்து அந்த சட்டமன்றத்தில் தலைவர் அந்த பால் விலை பஸ் கட்டுறது பேசுனதுக்கப்புறம் அவங்க விலை பேசி கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் அவங்க விலை பேசி போனாலும் இவங்க விலை போகாமல் இருந்திருந்தால் உண்மையான தொண்டர்கள். அதுக்கப்புறம் 2016 ஒரு முடிவு எடுக்கிறோம். தலைவர் வந்து எல்லாத்திட்டையும் யாரும் வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் சொல்லவே முடியாது. எல்லாத்திட்டையும் வெளியில் போன அத்தனை பேர்த்திட்டையும் பேசியிருக்கார் தலைவர். மாவட்ட கூட்டம் போட்டு பேசியிருக்கார், தனித்தனியாக தலைவர் பேசியிருக்கார். ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக உங்கள் கருத்துன்னு கேட்டிருக்கார். கேட்காமலாம் கிடையாது. கேட்டதுக்கு அப்புறம்தான் ஒரு முடிவு வருது. மகளிர் தின கூட்டம் வந்து இதில் சேப்பாக்கத்தில் போடுறாங்க.
அந்த கூட்டத்தை முடிச்சுட்டு அந்த கூட்டத்தில் தான் தலைவர் அறிவிக்கிறார். இரு நிலைகளும், அதாவது சரிபாதி இருக்குது. ரெண்டு பக்கமும் வந்து கூட்டணி வைக்கலான்னு ஒரு பக்கம், கூட்டணி வேண்டாம் அப்படின்னு ஒரு பக்கம், அதிமுகவோட வேணும்னு ஒரு பக்கம், திமுகவோட வேணும்னு ஒரு பக்கம், இப்படி ஒரு நிலை இருந்தது, இல்லைன்னு நான் சொல்லுறேன். ஆனால் 2011 கூட்டணி வச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம், அதுக்கப்புறம் அதிமுக பல பிரச்சனைகள் வந்ததுக்கு அப்புறமும் 2016 கூட்டணி வைக்கலாம்னு, அதிமுக கூட்டணி வைக்கலாம்னு குரல் சில பேர், ஆமா குரல் வருது. இதே அலுவலகத்துல இருந்து பல மாவட்ட நிர்வாகிகள் அந்த குரல் எழுப்புனாங்க. திமுகவோட பெரும்பான்மையை திமுகவோடையும் வைக்கலாம்னு ஒரு குரல் வருது. அப்போ ஒரு செய்தி எங்களுக்கு வருது, தலைவருக்கு அப்போ ஒரு செய்தி வருது. அது சங்கடத்தை எதுவும் அரசியலாக சங்கடத்தை ஏற்படுத்தி கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஒரு தரப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கூட்டணி இல்லை அப்படின்னாலும், கூட்டணி வைக்கலைன்னா இப்போ இருக்கக்கூடிய ஆட்களில் கொஞ்சம் பேர்த்த நாங்கள் பிளவு ஏற்படுத்துவோம் அப்படின்னு ஒரு செய்தி தலைவருக்கு வருது. கூட்டணி வச்சாலும் வெற்றி பெற்றாலும் அதிலிருந்து நம்ம கருத்து சொல்லும் போது பிரிக்கிறீங்க. அதே மாதிரி வந்து கூட்டணி இல்லை அப்படின்னாலும் கொஞ்சம் பேர்த்த நீங்கள் பிரிப்பீங்க. நான் தனித்தன்மையோடு நான் வந்து என் தலைமை யார் ஏற்றுக்கிறாங்களோ அவங்களோட கூட்டணி வைக்கிறேன்னு தான் அந்த மகளிர் தின கூட்டத்தில் கேப்டன் வந்து ஒரு முடிவு அறிவித்தார். என்னோட யார் கூட்டணி வராங்களோ அவங்களோட நான் வந்து இந்த 2016 தேர்தலில் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னார். கூட்டணி வைக்கலைன்னாலும் ஆளை தூக்குவேன் அப்படின்னு சொன்னது யாரு? சொன்னது ஒரு தரப்பு. வெளிப்படையாக சொல்ல போனால் திமுக தரப்பு எங்கள் தலைவருக்கு வந்து அப்படி ஒரு செய்தி வந்தது. உண்மை, அது அரசியலாக பார்க்குறவங்க பல பேர் பார்ப்பாங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறேன், அப்போ தான் எனக்கு தெரியும் நேரடியாக அவரோட தொடர்பில் அவர் கூட இருந்தேன். அதே நிலையில் வந்து அதே மாதிரி கூட்டணி, மக்கள் நல கூட்டணியில் அடுத்த நாள் வந்து நாங்கள் மக்கள் நல கூட்டணி உங்கள் தலைமையை ஏற்றுக்கிட்டு, உங்களை முதலமைச்சர் வேட்பாளரை ஏற்றுக்கிட்டு நாங்கள் வந்து இந்த தேர்தலை சந்திக்கிறோன்னு அந்த கூட்டணி வந்து இருக்கக்கூடிய தலைவரை நாடுனாங்க. அப்போ எங்ககிட்டையும் பேசுனாங்க. கடைசி, அதாவது முடிஞ்சதுக்கு அப்புறம், அந்த மகளிர் தின கூட்டத்துக்கு அப்புறம் பேசுனாங்க. இதே அலுவலகத்தில் பேசும் பொழுது, கேப்டன் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீங்களோ அந்த முடிவுக்கு பின்னாடி நான் நிற்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் பேர் நாங்கள் செவனாக நின்னோம், அவர் கூட நின்னோம். சில பேர் அதே மாதிரி அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பேர் பிரிஞ்சு போய் மக்கள் தேமுதிகன்னு சொல்லி கொஞ்சம் பேர் அவங்க கொடி பிடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்களுடைய நிலை என்னங்கிறது தெரியும். உடைக்க நினைச்சது அதிமுக உடைக்க நினைக்கலையா? அதான் முன்னாடி அவங்க உடைச்சிட்டாங்களே. அந்த என்னைக்கு சட்டமன்றத்தில் நாங்கள் வந்து எதிர்ப்பு குரல் தலைவர் கொடுத்தாரோ அப்பயே 9 எம்எல்ஏக்கள் எங்கள் கிட்ட இருந்து அவங்க பிரிச்சுட்டாங்கல்ல. 29 எம்எல்ஏல அவங்க வந்து 9 எம்எல்ஏக்கள் அவங்க வந்து இது பண்ணிட்டாங்கல்ல. ஃபஸ்ட்டு அவங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது கூட்டணிக்கு கூட்டணி இல்லை அப்படின்னா இந்த நிலைப்பாட்டுக்கு வருவோங்கிற மாதிரி இவங்க ஒரு முடிவு செய்தி வருது. அப்போ வந்து வேணாம், எந்த நிலை இருந்தாலும் நம்முடைய தனித்தன்மையோடு நம்ம நிற்போம் அப்படிங்கிற முடிவுக்கு தலைவர் வந்தார். அதுக்கு நாங்களாம் உடன்பாட்டில் இருந்தோம். அவர் தலைவர் என்னை பொறுத்தவரையில் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் எப்படி வேணாலும் பண்ணலாம். ஆனால் அரசியல் வந்து இப்படித்தான் பண்ணணும் அப்படின்னா தலைவர் இறுதி முடிவுக்கு நம்ம கட்டுப்பட்டு போகணும். அப்படி கட்டுப்பட்டு போயிருந்தாங்க எல்லா எம்எல்ஏக்களும், அதே நிர்வாகிகளும் கட்டுப்பட்டு போயிருந்தால் தேமுதிக வந்து மிகப்பெரிய பலமான அரசியல் இயக்கமாக இருந்திருக்கும். அதுக்கு வந்து இந்த இயக்கத்தால், இந்த தொண்டருடைய உழைப்பால், இந்த தொண்டருடைய லட்சியங்களால் யார் வெற்றி பெற்றாங்களோ, வெற்றி பெற்று வெளியில் போனாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒரே கொள்கை அடிப்படையில் கேப்டன் என்ன முடிவு எடுத்தாலும் அந்த முடிவுக்கு பின்னாடி தான் நாங்கள் நிப்போன்னு இருந்திருந்தாங்கன்னா இன்றும் தேமுதிக வலிமையான இயக்கமாக தான் இருந்திருக்கும். விமர்சனங்கள், பத்திரிகைகள், ஊடகங்கள் எல்லா விமர்சனங்களும் தான் நின்னோம். ஆனால் அவங்க வந்து சில இதில் முடிவில் தெளிவாக இல்லை. அதிமுக கூட கூட்டணி வச்சப்பையும், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சப்பையும் தேர்தல் செலவுக்காக கொடுத்த பணத்தை வேட்பாளர்களுக்கு அவங்க வந்து சரியாக கொடுக்கல சார். அதாவது கடைசியாக போய் எங்கே நிற்குன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் கொண்டு போய் நிறுத்துவாங்க. பணங்கிற விஷயத்தில் வந்து எந்த அரசியல் கட்சியில் வந்து தேர்தலுக்கு பணம் செலவு பண்ணாமல் எந்த அரசியல் கட்சி இருந்தது? எங்கள் தலைவர் முதல் 2006 தேர்தலில் அவர் அன்னைக்கு 1 லட்ச ரூபா எல்லா 234 தொகுதியில் இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் வந்து உள்ளாட்சி தேர்தல் வந்தது. அந்த உள்ளாட்சி தேர்தலில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய கொடுத்தாரு. ஆமாம். அடுத்தது அதிமுக கூட்டணி சட்டமன்ற தேர்தலில் வச்சப்பையும், நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வச்சப்பையும் அந்தந்த பெரிய கட்சிகள் வந்து ஒரு தொகை கொடுத்தாங்க. அதை வந்து வேட்பாளர்களுக்கு இவங்க கொடுக்கல. கொடுத்தார் 2011 தேர்தலில் எல்லா சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் தலைவர் வந்து தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சோ அந்த செலவு தொகையை கொடுத்தார். என்னால் நிரூபிக்க முடியும். ஆனால் அந்த தேர்தலில் வந்து தலைவர் வந்து இந்த முறை நீ அரசியலுக்காக அலுவலக பணிகள் இருக்குது, நீ நிற்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். கேப்டன் சரிங்க கேப்டன், நீங்கள் என்ன சொல்றீங்களோ அது கட்டுப்பட்டு இருக்குன்னு சொன்னேன். என்னோட பணித்தவர்களுக்கெல்லாம் கொடுத்தார், சீட்டு கொடுத்தார். ஆனால் நான் வந்து சொன்ன உடனே அதை ஏற்றுக்கிட்டு அவரோட பயணித்தேன்.
அப்போ அவங்க மட்டும் தியாகி இல்லை, நாங்கள் தான் தியாகி. கொடுத்தார் சார், 2014 தேர்தலையும் கொடுத்தார். பார்லிமெண்ட் தேர்தலுக்கு எல்லா வேட்பாளருக்கும் பணம் கொடுத்தார் சார். என்ன தேர்தல் கமிஷன் என்ன சொல்லிச்சோ அந்த பணத்தை கொடுத்தாரு. பிஜேபி கொடுத்தது அதிமுக கொடுத்ததுன்னு யாராவது நிரூபிக்க முடியுமா? நாங்கள் கேட்குறேன். இப்போ கம்யூனிஸ்ட் வந்து நேரடியாக வாங்கினாங்கன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். திமுகலேருந்து வாங்கினது பத்திரிகை செய்தியிலே ஊடகங்களில் வந்திருக்கு. தேமுதிக வாங்குச்சின்னு சொல்கிறாங்களே, யாராவது நிரூபிக்க முடியுமா? கூட்டணி இருந்தப்போ வாங்கல இல்லை, உறுதிப்பாடோடு சொல்கிறேன், கிடையாது. என்னுடைய இதில் சொல்கிறேன், நான் கட்சியினுடைய பொருளாளர் வரல இருந்தேன், கிடையவே கிடையாது. தலைவர் கொடுத்தாரு, தேர்தல் செலவுக்கோ எல்லாத்துக்கும் கொடுத்தாரு. பொதுவெளியில் ஒரு பேச்சு இருக்குல்ல, உங்களுக்கு தெரியாமல்ல, இவங்க வந்து கூட்டணி பேசுவாங்க இந்த பக்கமா அந்த பக்கமான்னு, எங்கே பேரம் படிக்குதோ அங்கே தான் போவாங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? எங்களுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை தொண்டர்களும், ஒரு சிலரை தவிர, மாற்று கட்சியில் வந்த ஒரு சிலரை தவிர எல்லா தொண்டர்களும் அரசியலுக்கே புதுசு. எங்ககிட்டயே ஒரு தடுமாட்டம் இருந்தது, எங்களுடைய தொண்டர்கள்கிட்டே தடுமாட்டம் இருந்தது. இப்போ அந்த பக்கம் போனாக்க, இப்போ சவுத்து பக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதிரியான முடிவு சொல்லுவாங்க, நார்த்து பக்கம் இருக்கிறவங்க ஒரு மாதிரியான முடிவு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேற்கு பகுதியில் வந்து கொங்கு மண்டலத்தில் அந்த பக்கம் கோயம்புத்தூர் பக்கங்கள் ஒரு முடிவு சொல்லுவாங்க. இதெல்லாம் கலந்து ஆராய்ச்சி ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா எந்த கட்சி, எல்லா கட்சி மேலே தான் அந்த விமர்சனம் வரும். அந்த விமர்சனம் எங்கள் மேலேயும் வந்துச்சு. அது என்னாச்சுன்னா தலைவர் மேலே சொல்ல முடியாதனால அவர் சுதீஷ் சார் மேலேயோ அண்ணி மேலேயோ கொண்டு போய் போட்டு இவங்க வெளியேறதுக்கு காரணமாக இருந்துட்டாங்க. அவங்க பார்த்து சீட்டு கொடுத்தவங்க தான் சார். செலெக்ஷன் லிஸ்ட்டில் சுதீஷ் சார் இருந்தார், அண்ணி இருந்தாங்க. அவங்க பார்த்து அவங்க காலில் விழுந்து சீட்டு வாங்கிட்டு போனவங்க தானே வெளியே போனாங்க. எங்களை மாதிரி சீட்டே இல்லாமல் இருக்கிறவங்க இன்னமும் நாங்கள் தலைவரோடு தானே வாழ்ந்துட்டு இருக்கோம். எத்தனையோ பேர். பொதுவாக இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, அந்நியார் வந்து அவங்க பார்த்தா சீட்டு கொடுத்தாங்க அதெல்லாம் சொல்கிறீங்க. சிலருக்கு வந்து அவங்க தலைவர் முடிவு எடுக்கிறது தலைவர் சார், செலெக்ஷன் சொல்லுவாங்க. சிலர் வந்து மதிக்காமல் பேசுவாங்க. அது வந்து ஏற்கனவே இவர் கட்சி ஆரம்பிச்சதுக்கப்புறம் இங்கே எம்எல்ஏ ஆனாங்க இல்லைன்னு சொல்லல, ஏற்கனவே ரசிகர் மன்றத்தில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க, சில பேர் தொழிலதிபராக இருக்கிறாங்க, பெரிய பொறுப்பில் இருக்கிறாங்க. அவங்க வந்து கேப்டனுக்காக வந்து பேசுவாங்க போவாங்க. இவங்க வந்து கொஞ்சம் மரியாதை குறைவாக பேசுவாங்க. சரி, எனக்கு தெரிஞ்சு இந்த கட்சியிலேருந்து வெளியில் போனதில் தொழிலதிபர்னு சொல்கிறா மாப்பா பாண்டியராஜன் தவிர வேறு யாரும் கிடையாது. எல்லோரும் சாதாரண என்ன போல் இருந்த ஆளுங்க தான். என்னால் நிரூபிக்கவும் முடியும். பெரிய தொழிலதிபர்னு சொல்கிறதுக்கு எத்தனை பேர் இந்த இயக்கத்தை விட்டு வெளியில் போனவங்க யார் தொழிலதிபர்? மாப்பா பாண்டியராஜன் ஒருத்தர் தான் தொழிலதிபர். சினிமாவுக்கு இப்போ வந்து தலைவர் சீட்டு கொடுக்கலாமா வேணாமான்னு அருண் பாண்டியன் ஒன்று, வேற யாரு அந்த மாதிரி ஆட்களையே மரியாதை குறைவாக அவங்க பேசுவாங்க சார். அதை வந்து கேப்டனுக்காக சார் அனுமதி பாருங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவருடைய இங்கேயே இருந்து யார் அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு யார் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாங்க, யார் போகிறாங்க அப்படிங்கிற இடத்துல நானும் பார்த்த சாரியும் இருந்திருக்கோம். நிர்வாகிகளுக்கு வந்து பொறுப்பு கொடுக்கறதே இப்போ நீங்களே வந்து கட்சி தொடங்கும் போது அமைப்பு செயலாளரில் ஒருத்தர், மாநில பொருளாளராக இருந்தீங்க, இப்போ வந்து மாவட்ட செயலாளராக இருக்கீங்க. அப்போ டி ப்ரமோஷன் தானே வருது? இல்லையே, டி ப்ரமோஷன்னால் இருக்கணும்ல. எந்த இயக்கத்தில் இல்லை. ஒரு அரசியல் இயக்கத்தில் கால சூழ்நிலை தகுந்த சில மாற்றங்கள் தேவைப்படும். சில மாற்றங்கள் தேவைப்படும் போது அவங்க கூப்பிட்டு பேசுகிறாங்க. இந்த மாதிரி தலைவரே என்கிட்ட கூப்பிட்டு பேசினார். சரிங்க கேப்டன், நான் சேலத்தில் பார்க்குறேன், நான் சேலம் போகிறேன், மாவட்ட செயலாளர் அங்கேருந்த மோகன்ராஜுக்கு வந்து தலைமையில் வந்து கொள்கை பரப்பு செயலாளர் கொடுக்குறாங்க. ஒப்போன்னுங்கிற ஒரு முடிவுக்கு வராங்க. வரும்பொழுது ஓகே கேப்டன் நீங்கள் பாருங்கள், நான் மாவட்ட செயலாளராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் போனேன். அப்பயும் கட்சியோட துணை செயலாளராக பொதுக்குழுவில் அறிவித்தது தான் எனக்கு காரைக்குடியில். இருந்தாலும் அடுத்த 2-3 நாள் கழித்து ஒரு விமர்சனங்கள் வந்தது. அந்த விமர்சனங்களுக்கு ஏற்ப நான் பின்னாடி போகிறேன். நானே விருப்பப்பட்டு இப்போ சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு வந்து இது கிடையாது, ஏற்றுக்கணும். அதை ஏற்றுக்கிறது தான் சார் தொண்டேன். அதை ஏற்றுக்கணும். முதல்ல எந்த அரசியல் இயக்கமாக இருந்தாலும் ஒரு அரசியல் இயக்கத்துடைய தலைமையில் எடுக்கக்கூடிய முடிவுக்கு ஏற்றுக்கிட்டு தொடர்ந்து அந்த இயக்கத்தில் பயணம் பண்ணால் தான் அந்த இயக்கத்துக்கு நல்லது, அவங்களுக்கு நல்லது. நடிகர் வடிவேலு அஞ்சலி செலுத்த வரல அப்படின்னு எல்லாருமே குறை சொல்கிறாங்க. உண்மையிலுமே என்ன பிரச்சனை? சினிமா உலகத்தில் வந்து ஆனால் வந்தால் இவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு சொல்லினால வராமல், அவருடைய மனநிலை. இவ்வளோ பேர் வந்து போனாங்க. ஏன் விஜய் மேலேயே செருப்பு வந்து விழுத? இல்லை சார், கேப்டன் நல்லா தான் இருந்தார், அவருக்கு இப்படி ஒரு சோறு வர்றதுக்கு என்ன காரணம் சார்? கேப்டன் உடல் முடியாத நிலைமையில் இப்படி ஆட்சிட்டு வந்து கஷ்டப்படுத்தணுமா சார்? அப்படி ஏன்னா அதுக்குள்ளே போக விரும்பலை. அன்னைக்கு எங்கள் தலைமை பொறுப்பில் இருந்த பண்ருட்டியார் போன்றவர்கள் எல்லாருமே வலியுறுத்தி இல்லை இந்த இதுக்கு கூட்டணி போகணும்னு சொன்னவங்க அவங்க தான். எனக்கு தெரியும். எல்லாம் நீங்கள் சொல்கிறீங்கல்ல பணத்துக்காக அவங்க கூட்டணி வேணான்னு சொன்னாங்க சார். நாடாளுமன்ற தேர்தல் வருது,
தேமுதிக நிலைப்பாடு தலைவர் இல்லை அப்படிங்கிற. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.